நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயம். தெரு தெருவாக தேடி அலைந்த பெற்றோர். பாழடைந்த கட்டடத்தின் பின்புறத்தில் உள்ள கால்வாயில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சிறுமி. ஈவு இரக்கமற்ற அரக்கனை தெள்ள தெளிவாக காட்டிக் கொடுத்த மூன்றாவது கண். மனித மிருகத்திற்கு துப்பாக்கி தோட்டாவால் பதிலடி கொடுத்த போலீஸ். நடந்தது என்ன? வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த 7 வயது சிறுமியை காணோமேன்னு அம்மாவும் அப்பாவும் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல தேடி பார்த்தோம், சிறுமி கிடைக்கல. அதுக்கப்புறம் சிறுமியோட அம்மா அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் சேர்ந்து காணாம போன சிறுமிய தெரு முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்ப அதே தெருவுல பாழடைஞ்ச கட்டடத்துக்கு பின்புறத்துல உள்ள கால்வாயில பார்த்தப்ப அந்த சிறுமி பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்ப சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா மருத்துவர்கள் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிறுமிய யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொன்னிருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னது சிறுமியோட அப்பா அம்மா தலையில இடி விழுந்த மாதிரி ஆகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ராஜ்பூரை சேர்ந்த தம்பதிக்கு 7 வயசுல ஒரு மகளும் 3 வயசுல ஒரு மகளும் இருந்தாங்க. இதுல 3 வயசு மகள் மாற்றுத்திறனாளி. அந்த சிறுமிகளோட தந்தை பெயிண்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா 4-5 வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கணவன் மனைவி இருவரும் வீட்டுக்குள்ள இருந்தப்ப தங்களோட மூத்த மகளான 7 வயசு சிறுமி வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீட்டு வாசல் தானே, கேட்டும் பூட்டி தானே இருக்குன்னு நினைச்சு சிறுமிய கவனிக்காம விட்டு இருக்காங்க. அந்த கேப்ல தான் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சிறுமி வீட்டு கேட்டு கிட்ட நின்று விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தன் சிறுமி தனியா இருக்கிறத நோட் பண்ணி இருக்கான். சிறுமியோட அம்மா அப்பா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் கவனிச்ச அந்த அரக்கன் சில நிமிடங்கள் சுத்தி முத்தி பார்த்து யாராச்சும் வர்றாங்களாங்கிறத கவனிச்சிருக்கான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லைங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் கேட்டுக்கிட்ட போய் அந்த சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்திருக்கான். பாப்பா இங்க வா, உன் பேர் என்ன? சாக்லேட் வாங்கித்தரேன், என் கூட வரையா அப்படின்னு கேட்டிருக்கான். வாசல் கேட்ட திறந்தா சத்தம் கேட்டுருங்கிறதுனால கதவு கம்பிகளுக்கு வழியே பேசி இருக்கான். 2 நிமிஷம் சிறுமி கிட்ட நைஸா பேச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போய் நின்னு யாராச்சும் வராங்களான்னு சுத்தி முத்தி பார்த்த அந்த இளைஞன் அதுக்கப்புறம் சிறுமிய கொஞ்சம் தள்ளி வர சொல்லி தூக்கிட்டு விறுவிறுன்னு நடந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துல வச்சு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அப்ப சிறுமி கத்தி கூச்சல் போட்டதுனால பயந்து போனவன் அந்த சிறுமியோட கழுத்தை நெரிச்சி துள்ள துடிக்க கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். சிறுமிய கொண்டவனை உடனே கைது பண்ணணும்னு சொல்லி உறவினர்களும் ஊர் மக்களும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வச்சு சிறுமிய துடிக்க துடிக்க கொண்டவனை போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. விசாரணையில அவன் அந்த சிறுமியோட உறவினருங்கிறது தெரிய வந்திருக்கு. ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தப்ப சிறுமி தனியா இருந்ததை பார்த்து தூக்கிட்டு போனதாவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகத்தான் நினைச்சதாவும், ஆனா சிறுமி விடாம கத்திக்கிட்டே இருந்ததுனால கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கால்வாயில வீசினதாவும் போலீஸ் கிட்ட பிடிபட்ட அரக்கன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண அவனை மிரட்டுறதுக்காக காவலர்கள் வானத்தை நோக்கி ஒரு முறை துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. அதுல துப்பாக்கி குண்டு அவனோட கால் பகுதியில பாஞ்சி அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ்.
மது போதையில் வீட்டிற்கு வந்த கூலி தொழிலாளி தலைக்கேறிய போதையில் மனைவியையும் மருமகளையும் வாய்க்கு வந்தபடி பேசி அடாவடி. தாயையும் மனைவியையும் ஆபாசமாக திட்டியதை கேட்டு கொதித்தெழுந்த மகன். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? இரவு தூங்க போகும்போது அமைதியா இருந்த பக்கத்து வீட்டுல காலையில ஒரே சத்தமா கேட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு முன்னாடி சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்னும் இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப பக்கத்து வீட்டுல இருந்த கூலி தொழிலாளி சக்திவேல் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டதாவும் அவருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அங்க உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. நடுராத்திரியில இறந்து போனவருக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா இறுதிச் சடங்கு பண்றாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவரோட கழுத்து பகுதியில காயங்கள் இருந்ததை பார்த்தவங்க போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட சக்திவேல் எப்படி உயிரிழந்தாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவரோட மகனும் சக்திவேலோட மனைவியும் போலீஸ்காரங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காங்க. அதை நோட் பண்ண காவலர்கள் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் நைட்டோடு நைட்டா நடந்த அந்த கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துச்சு. தருமபுரி நல்லம்பள்ளியில் உள்ள ஊத்துப்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல். கூலி தொழிலாளியான இவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகனையும் தகாத வார்த்தையால திட்டுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இதுக்கிடையில மகன் திருப்பதிக்கும் அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி இருக்கு. அதுவரைக்கும் மனைவியும் மகனையும் மட்டும் தகாத வார்த்தையால பேசி திட்டிக்கிட்டு இருந்தவரு மருமகளையும் சேர்த்து அவதூறா பேசியிருக்காரு சக்திவேல். குடிச்சிட்டு வந்தா பேசாம போய் படுங்க, வீட்டுல உள்ள பொம்பளைங்களை தப்பா பேசுறது நல்லா இல்லைன்னு தந்தை சக்திவேல மகன் திருப்பதி பல முறை எச்சரிச்சிருக்காரு. ஆனா அது காதுல வாங்காத சக்திவேல் தினமும் போதையில வீட்டுக்கு வந்து அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியையும் மருமகளையும் பல ஆண்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசி சக்திவேல் எல்லை மீறி போயிருக்காரு. உங்க மனைவிய பத்தி அநாகரிகமா பேசுறதே ரொம்ப தப்பு. இந்த லட்சணத்துல என்னோட மனைவிய பத்தி வேற வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோங்க அப்படின்னு திருப்பதி சக்திவேல் கிட்ட கோபமா சொல்லி இருக்காரு. ஆனா அப்பவும் அடங்காத சக்திவேல் தொடர்ந்து வீட்டுல உள்ள பொம்பளைங்களை பத்தி கண்டபடி பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்பா சக்திவேல் தன்னோட மனைவிய பத்தி அசிங்கமா பேசுறத கேட்டு பொறுக்க முடியாத திருப்பதி சக்திவேலை கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. அதுல சுருண்டு விழுந்த சக்திவேலுவ வீட்டில இருந்த கட்டையை எடுத்து வயிற்றுலையும் கழுத்துலையும் சரமாரியா தாக்கி இருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல சக்திவேலுக்கு காதுல இருந்து ரத்தம் வழிஞ்சி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. ஆத்திரத்துல தந்தைய கொன்னுட்டோமேன்னு பதறி போன திருப்பதி இந்த கொலையை மறைக்க திட்டம் போட்டிருக்காரு. மகன் போலீஸ்ல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பதி போட்ட பிளானுக்கு தாயும் உடந்தையா இருந்திருக்காங்க. நைட்டு போதையில கட்டில் மேல தூங்கிட்டு இருந்த சக்திவேல் தடுமாறி கீழே விழுந்ததுனால திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவசரமா இறுதி சடங்குகளும் பண்ணி கொலையிலிருந்து தப்பிக்க பிளான் போட்டிருக்காங்க. விசாரணையில சக்திவேல் இயற்கையா மரணம் அடையில அவரோட பையன் திருப்பதி தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கறத உறுதிப்படுத்தின போலீஸ் அவன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. கையில் கத்தியுடன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்த முதியவர். நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண். கசாப்பு கடைக்கு பயன்படுத்தும் கத்தியால் பெண்ணை வெட்டி கொலை செய்த பயங்கரம். முதியவர் அந்த இளம்பெண்ணை கொலை செய்தது ஏன்? அந்த பெண்ணுக்கும் முதியவருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? சார், நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கையில கத்தியோட ஒரு முதியவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு.
யாரை கொலை செஞ்சீங்க, சடலம் எங்க கிடக்குதுன்னு போலீஸ் கேட்டதும் சேலம் வாழப்பாடியில் உள்ள வெள்ளாளக்குண்டம் பகுதியில் உள்ள தன்னோட வீட்டுக்கு காவலர்களை அழைச்சிட்டு போயிருக்காரு முதியவர். அங்க கழுத்துல கத்தியால குத்தப்பட்டு சடலமா கிடந்த இளம் பெண்ணை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்ச காவலர்கள் அடுத்து முதியவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் முதியவர் யாரு, கொலை செய்யப்பட்ட இளம் பெண் யாரு, முதியவர் எதுக்காக அந்த பொண்ணை கொலை செஞ்சாருன்னு எல்லாத்துக்குமே விட கிடைச்சது. வெள்ளாளக்குண்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வங்கிறவரு அதே பகுதியில கசாப்பு கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி மாதம்மாள் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரே மகள், பேரு பிரியங்கா. மனைவி விட்டுட்டு போனதிலிருந்து 21 வயசான மகள் பிரியங்காவை தந்தை செல்வம் தான் கவனிச்சிட்டு இருந்தாரு. எவ்வளவு நாள் மகளை நம்ம கூடவே வச்சுக்க முடியும்னு நினைச்ச செல்வம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணனுங்கிறவருக்கு மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் மனைவி பிரியங்காவை நல்லபடியா பாத்துக்கிட்ட கண்ணன் அதுக்கப்புறம் தினமும் மது போதையில வீட்டுக்கு வந்து பிரியங்காவை அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. கார் டிரைவரான கண்ணன் மது போதைக்கு அடிமையானவர்னு தெரியாம பிரியங்கா அவருக்கு கழுத்தை நீட்டி இருக்காங்க. இப்ப இந்த தம்பதிக்கு ஒரு வயசுல குழந்தையும் இருக்கு. தினமும் கணவன் கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம பிரியங்கா தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி மனைவி கோச்சுக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கண்ணன் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரா. ஆனா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தந்தை செல்வம் வீட்டுக்கு வந்த பிரியங்கா கணவன் வீட்டுக்கு போகாம தான் அப்பா கூடவே இருந்திருக்காங்க. மகள் அடிக்கடி கணவன் கிட்ட கோய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறதுமா இருந்தது செல்வத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மனைவி மாதம்மாள் வேற ஒருத்தர் கூட போன மாதிரியே மகளும் யாரு கூடயாவது தொடர்பு ஏற்பட்டதுனால தான் அடிக்கடி கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராளோன்னு சந்தேகப்பட்டிருக்காரு செல்வம். அதனால குடிச்சிட்டு வந்து பெத்த மகளை தகாத வார்த்தைகளால பேசினது மட்டும் இல்லாம அவங்கள அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு புல் போதையில வீட்டுக்கு வந்த செல்வம் வீட்டுல இருந்த மகளை வாய்க்கு வந்தபடி பேசி இருக்காரு. அவர் பேசினதை பொறுத்துக்க முடியாம பிரியங்காவும் பதிலுக்கு பதில் பேச அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில பயங்கர சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கே போன செல்வம் கசாப் கடைக்கு யூஸ் பண்ற கத்தியை எடுத்துட்டு வந்து மகளோட கழுத்து பகுதியிலேயே வெறித்தனமா வெட்டி இருக்காரு. அதுல பிரியங்காவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அவங்க சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. கொலை பண்ண கையோட ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி சரணடைஞ்சிருக்காரு செல்வம். அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் நடு வீட்டுல ரத்த வெள்ளத்துல கிடந்த பிரியங்காவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதே நேரம் பெத்த மகளையே வெட்டி கொலை பண்ண செல்வத்தையும் கைது பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. காலி இடத்தில் எரிந்து கரிக்கட்டையாக கிடந்த ஆண் சடலம், அருகிலேயே கிடந்த வாட்டர் பாட்டில், காக்கிகளை கண்டதும் அஞ்சி நடுங்கிய உயிரிழந்த நபரின் மனைவி, கட்டிய கணவனை கள்ளக்காதலன் மூலம் மனைவியே கொலை செய்தது அம்பலம், மகளுக்கு வரன் பார்க்கிறேன் என்ற பெயரில் தாய் தனக்கு தகாத வரன் தேடியதால் நிகழ்ந்த பயங்கரம், கள்ளக்காதலியின் கணவனை கொலை செய்த சமையல் மாஸ்டர் சிக்கினாரா, பின்னணி என்ன? பெட்ரோல் பங்க்ல இருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள காலி இடத்துல ஒரு ஆணோட சடலம் எரிஞ்சி கருகி போய் கிடந்திருக்கு. அந்த பக்கம் இயற்கை உபாதை கழிக்க போன சில பேரு சடலத்தை பார்த்து அதிர்ச்சியாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த போலீசார் மோப்பனாய் உதவியோட தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. அப்போ சடலத்தோட பக்கத்திலேயே ஒரு காலி வாட்டர் பாட்டில் இருந்திருக்கு. அந்த பாட்டில் இருந்து பெட்ரோல் வாசமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க.
அதுல இரவு நேரத்துல 2 பேர் சேர்ந்து காலி இடத்துக்கு போறதும், அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பெட்ரோல் பங்குக்கு வந்து வாட்டர் பாட்டில்ல பெட்ரோல் வாங்கிட்டு போற காட்சியும் பதிவாகி இருந்துச்சு. அதோட அந்த நபர் வீட்டுக்கு திரும்பி போறப்ப தான் கூட வந்த நபர் இல்லாம தனியா போன காட்சியும் இருந்திருக்கு. அதனால அந்த 2 பேரும் யாரு, அவங்களுக்கு எந்த ஊருன்னு விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்போ உயிரிழந்து கிடந்த நபர் கரூர் தொழிற்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து அவரோட வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்போ செந்தில்குமாரோட மனைவிக்கு கை காலெல்லாம் நடுங்கி இருக்கு. அந்த நடுக்கத்துக்கான காரணமே அடுத்து நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில தான் வெளியே வந்துச்சு. 54 வயசான செந்தில்குமார் ஒரு பிரைவேட் டெக்ஸ் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி நாமக்கல் ஒருவந்தூரை பூர்வீகமாக கொண்ட ராஜமாணிக்கமும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாலேயே கரூர் தொழிற்பேட்டைக்கு வந்து குடியேறி சமையல் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட திருமண புரோக்கராவும் இருக்காரு ராஜமாணிக்கம். அதனால தன்னோட மூத்த பொண்ணுக்கு வரன் பார்க்க சொல்லி ராஜமாணிக்கத்துக்கிட்ட சொல்லி இருக்காங்க செந்தில்குமாரோட 47 வயசான மனைவி பாண்டீஸ்வரி. மாப்பிள்ளைகளோட போட்டோவை பாண்டீஸ்வரிக்கு அனுப்பின ராஜமாணிக்கம் அடிக்கடி போன் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. மனைவி சமையல் மாஸ்டர் கிட்ட அடிக்கடி பேசினதை பார்த்த கணவன் வேற புரோக்கர் மூலமா மாப்பிள்ளை பார்த்துக்கலாம், அவரோட பேச வேண்டாம்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான பாண்டீஸ்வரி, அது உங்களுக்கு பிறந்த பொண்ணே இல்ல, அதனால இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம்னு கத்தி இருக்காங்க. காரணம் 47 வயசான பாண்டீஸ்வரி ஏற்கனவே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு மகள் பிறந்த பிறகு அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் 2ஆவதா செந்தில்குமாரை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. அவரை கல்யாணம் பண்ணன பிறகு 2 மகன்கள் பிறந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் மகளுக்கு வரன் பார்த்திருக்காங்க பாண்டீஸ்வரி. அதனால கணவன் கண்டிச்சதை காதுல வாங்காம சமையல் மாஸ்டர் கிட்ட பேசின பாண்டீஸ்வரிக்கு அவரோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சமையல் மாஸ்டரோட அடிக்கடி வெளியில போன மனைவி பாண்டீஸ்வரிய ஒரு நாள் கையும் களவமா பிடிச்சு கணவன் செந்தில்குமார் 2 பேரையுமே வார்ன் பண்ணி இருக்காரு. ஆனா அந்த வார்னிங்க 2 பேருமே கண்டுக்கல. இருந்தாலும் தகாத உறவுக்கு இடையூறா இருக்கிற செந்தில்குமாரோட கதையை முடிச்சிடலாம்னு ராஜமாணிக்கமும் பாண்டீஸ்வரியும் பிளான் பண்ணி இருக்காங்க. அந்த பிளான் படி செந்தில்குமாரை மது விருந்துக்கு கூப்பிட்டிருக்காரு ராஜமாணிக்கம். மகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுல தாய் தகாத உறவுல இருந்தா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கத்தான். அதனால அந்த விவகாரத்தை நாமளே பேசி முடிச்சுக்கலாம்னு சாந்தமா பேசி செந்தில்குமாரை கடந்த 25ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு ராஜமாணிக்கம். சனப்பட்டி RS புதூர் சாலையில ஆள் நடமாட்டம் இல்லாத காலி இடத்துல வச்சு 2 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அப்போ எங்களோட தகாத உறவுக்கு நீ தான் இடையூறா இருக்க, எதையும் கண்டுக்காம இருந்துகிட்டா பாண்டீஸ்வரி உன் கூட சேர்ந்து வாழ்வாங்க, இல்லன்னா உன்னை கொன்னுட்டு தான் நாங்க சேர்ந்து வாழ்வோம்னு மிரட்டி இருக்காரு ராஜமாணிக்கம். அதை கேட்டு ஆத்திரப்பட்டு ராஜமாணிக்கத்தை அடிக்க பாஞ்சிருக்காரு செந்தில்குமார். அப்போ பக்கத்துல கிடந்த காலி பீர் பாட்டில உடைச்சி செந்தில்குமாரோட தலையில அடிச்சதோட ஏற்கனவே மறைச்சு எடுத்துட்டு வந்திருந்த கத்தியால கழுத்து அறுத்தும் கொலை பண்ணி இருக்காரு ராஜமாணிக்கம். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் பைக் 1.5 கிலோமீட்டர் தூரத்துல நிக்கிறதாவும் தன்னால தள்ளிட்டு வர முடியலன்னு சொல்லி வாட்டர் பாட்டில பெட்ரோல் வாங்கிட்டு போன சமையல் மாஸ்டர் செந்தில்குமாரோட சடலத்தை எரிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து போயிட்டாரு. அடுத்து பாண்டீஸ்வரிக்கு போன் பண்ணி கொலை செஞ்ச விவரத்தை தெளிவா சொன்ன சமையல் மாஸ்டர் 1 வாரம் தான் தலைமறைவாகினாத்தான் போலீஸுக்கு தான் மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு காட்டு பகுதிக்கு ஓடிட்டாரு. போலீசாரோட விசாரணையில நடுங்கிக்கிட்டே ஒட்டுமொத்த உண்மையையும் பாண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சமையல் மாஸ்டரை தேடுற வேலையில ஈடுபட்டாங்க போலீசார். 2 நாட்கள் காவல்துறையோட கண்ணிலேயே சிக்காத சமையல் மாஸ்டர் 3ஆவது நாள் சிக்கிட்டாரு. மகளுக்கு வரன் பார்க்கறேங்கிற பேர்ல தனக்கு தகாத வரன் பார்த்த பாண்டீஸ்வரியும் சமையல் மாஸ்டரும் இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த பிரபல ரவுடி
கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ரவுடியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல். இருசக்கர வாகனங்களில் வந்து கண்ணுமைக்கும் நேரத்தில் கொலை செய்த பயங்கரம். சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து 1 மாதமே ஆகும் நிலையில் ரவுடியை வெட்டி கொலை செய்த கும்பல் யார்? கொலைகார கும்பலுக்கும் உயிரிழந்த ரவுடிக்கும் என்ன முன் விரோதம்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நைட்டு 10 மணிக்கு கறிக்கடை சந்தில உட்கார்ந்து சில இளைஞர்கள் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த 10க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் மது குடிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்கள்ல ஒரு இளைஞரை மட்டும் குறி வச்சு கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால சரமாரியா வெட்டி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. கொலைகார கும்பலோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததோட அவங்க கிட்ட ஆயுதங்களும் இருந்ததுனால கூட இருந்த நண்பர்களால எதுவுமே செய்ய முடியல. அடுத்து அரக்க பறக்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க அந்த இளைஞர்கள். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்த இளைஞரோட நண்பர்கள் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அப்போ சிறையிலிருந்து தன்னோட நண்பன் ஜாமீன்ல வெளியில வந்து 1 மாசம்தான் ஆகிறதாவும் கொலை செஞ்ச கும்பல் கருவடி குப்பத்தை சேர்ந்தவங்க மாதிரி இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. அத்தோட அந்த கருவடி குப்பம் இளைஞர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. விழுப்புரம் கோட்டக்குப்பத்தை அடுத்த சின்ன கோட்டக்குப்பம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் 24 வயசான அப்பு என்ற ஜவஹர். இவர் மேல 3 கொலை வழக்கு, அடிதடி, கஞ்சா விற்பனை 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. இதுக்கு மத்தியில கடந்த சில மாசங்களுக்கு முன்னால ஒரு இறப்பு வீட்டுல டான்ஸ் ஆடின அப்புவுக்கும் கருவடி குப்பத்தை சேர்ந்த ஹேம்நாத் கும்பலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. யார் ஏரியாவில் வந்து யார் டான்ஸ் ஆடுறது, இறப்பு வீட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கணும்னு கருவடி குப்பம் இளைஞர்களை மிரட்டன அப்பு அவங்க மேல கை வச்சிருக்காரு. அப்போ இருதரப்பு இளைஞர்களும் மாறி மாறி அடிச்சு உருண்டு இறப்பு வீட்டையே கலவர பகுதியா மாத்தி இருக்காங்க. அங்க இருந்த சொந்த பந்தங்கள் 2 தரப்பு இளைஞர்களையும் அங்கிருந்து அனுப்பி வச்சாலும் கருவடி குப்பம் இளைஞர்களோட ஆத்திரம் ஆறவே இல்லை. அதனால அப்புவை பழி வாங்கியே ஆகணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டப்படி 3 முறை அப்புவை அந்த கும்பல் ஆயுதங்களால கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல்ல இருந்து ஒவ்வொரு முறையும் நூலிழையில தப்பிச்சிருக்காரு அப்பு. இதுக்கு மத்தியில கடந்த ஆண்டு அக்டோபர் மாசம் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில உள்ள ஒரு பேக்கரியை உடைச்ச வழக்குல அப்புவை கைது பண்ண போயிருக்காங்க போலீசார். அப்போ தப்பி ஓடி வலது கையை உடைச்சுக்கிட்ட அப்புவை கைது செஞ்ச முத்தியால்பேட்டை போலீசார் காலாப்பட்டு சிறையில அடைச்சிருக்காங்க. அதனால தங்களோட திட்டத்தை உடனே நிறைவேற்ற முடியலையேன்னு வருத்தப்பட்ட கருவடி குப்பம் டீம் அப்பு சிறையிலிருந்து வர்ற நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே 1 மாசத்துக்கு முன்னால ஜாமீன்ல வெளியில வந்திருக்காரு அப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கருவடி குப்பம் ஹேமநாத் டீமும் அப்பு வெளியில போற இடங்களை எல்லாம் கண்ணுல விளக்கண்ணைய விட்டு கண்காணிச்சிருக்காங்க. அதை கவனிச்ச அப்புவோட நண்பர்கள் கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னதோட தேவையில்லாம வெளியில வர வேண்டாம்னு எச்சரிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் அசராத அப்பு யாரு யாரோட உசுரை எடுக்கிறது, என் உசுரை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்னு டயலாக் பேசினதோட அந்த நண்பர்களை மது குடிக்க கூப்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் யாரும் வரமாட்டாங்க, பகல்லத்தான் பகையாளிகள் ரவுண்டு கட்டுவாங்கன்னு நினைச்ச அப்புவோட நண்பர்களான கோட்டைமேடு பாலகணேஷ், சின்ன முதலையார் சாவடி சின்ன பிள்ளைன்னு சில இளைஞர்கள் மது குடிக்க போயிருக்காங்க. சின்ன கோட்டக்குப்பம் கறிக்கடை சந்து அமைதி நகர்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. எதிராளியோட கதையை முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நேரங்காலம் எதுவுமே இல்லைன்னு முன்கூட்டியே ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்த ஹேமநாத் டீமை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் அப்புவை சுத்தி வளைச்சி வெட்டி கொன்னு போட்டிருக்காங்க. 5 பைக்குகள்ல அங்க வந்திருக்காங்க. கையில ஆயுதங்களோட இருந்த அந்த கும்பல் அப்புவை சுத்தி வளைச்சி வெட்டி கொன்னு போட்டிருக்காங்க. கூட இருந்த நண்பர்களால அப்புவை காப்பாற்ற முடியல. அடுத்து அங்க வந்த போலீசார் நண்பர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. கருவடி குப்பம் ஹேமநாத் டீமோட வேலைன்னு அந்த நண்பர்கள் சொன்னதுனால அந்த டீமை பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க போலீசார்.
அதே நேரம் ஏற்கனவே அப்பு மேல 3 கொலை வழக்கு, அடிதடின்னு நிறைய வழக்கு இருக்கிறதுனால அதுல தொடர்புடையவர்கள் யாராவது இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. பாடி பில்டர் நண்பனை கார் ஏற்றி கொன்ற ஐடி ஊழியர் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என கூறி நீலி கண்ணீர் வடித்து அனைவரையும் நம்ப வைத்த கொடூரம். காரில் பொருத்தப்பட்டிருந்த டேஷ் கேமராவால் வசமாக சிக்கிய அரக்கன். கிரிக்கெட் போட்டியால் ஏற்பட்ட சிறிய தகராறு கொலையில் முடிந்த பின்னணி என்ன? பாடி பில்டரை கொலை செய்தது எப்படி? ஒரு கார் மரத்துல மோதி அப்பள மாதிரி நொறுங்கி கிடக்கிறதா போலீஸுக்கு போன் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள். அடுத்து அங்க வந்த போலீசார் விபத்து வழக்கா பதிவு பண்ணி விசாரணையில இறங்கி இருக்காங்க. ஆனா அது விபத்து இல்ல, பயங்கர கொலை அப்படிங்கிறது அந்த கார்ல இருந்த டேஷ் கேமரா மூலமா போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு கேஆர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரோஷன் ஹெக்டே. 37 வயசான இவர் ஒரு ஐடி நிறுவனத்துல சாஃப்ட்வேர் என்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீரசாந்திரா பகுதியைச் சேர்ந்த பாடி பில்டர் பிரசாந்தும் இவரும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் லீவு நாட்கள்ல கிரிக்கெட் விளையாடுறது வழக்கம். அப்படித்தான் ஹெபகோடியில இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. 2 பேருமே வேற வேற டீம்ல விளையாடினப்ப ரோஷன் இருந்த டீம் தொடர்ந்து 4 முறை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து போட்டி முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்புக்கு போய் மது பாட்டில் வாங்கி வந்த ரோஷனும் பிரசாந்தும் கிரவுண்ட்ல உட்கார்ந்தே குடிச்சிருக்காங்க. அப்போ லேசா போத தலைக்கு ஏற ஆரம்பிச்சதும் பிரசாந்த வம்பிழுத்த ரோஷன், உன் டீம் 4 முறையும் மண்ணை கவிரிச்சு போல, வாய் மட்டும்தான், ஓட்டின்னு வந்துட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு. அதோட இனிமே என் அணிக்கு வந்துரு, அப்பதான் சின்ன பசங்க கிட்ட மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ரோஷன். இந்த கிண்டலும் கேலியும் ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதமா மாறி இருக்கு. அதனால பொறுமையை இழந்த பிரசாந்த் பீர் பாட்டிலால நண்பன் ரோஷனோட தலையிலேயே அடிச்சிருக்காரு. அப்போ வலி தாங்க முடியாத ரோஷன் தன்னோட டாடா சஃபாரி கார்ல ஏறி அங்கிருந்து போக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா விடாம துரத்தின பிரசாந்த் ஓடும் காரோட இடதுபுற ஜன்னல் கதவை பிடிச்சு தொங்கிக்கிட்டே போயிருக்காரு. அதோட காரை நிறுத்துறியா இல்லையான்னு பயங்கரமா கத்தி இருக்காரு பிரசாந்த். அதனால பயந்த ரோஷன் காரோட வேகத்தை கூட்டி இருக்காரு. இரவு நேரம் அப்படிங்கிறதுனால அந்த வழியா பெருசா வாகனங்கள் வராததுனால காரும் மின்னல் வேகத்துல பறந்து போயிருக்கு. பிரசாந்தை எப்படியாவது கார்ல இருந்து தள்ளணும்னு நினைச்ச ரோஷன் சாலையோரத்துல இருந்த மரம் ஒரு பில்டிங் மேல இடிச்சிருக்காரு. அப்போ சடார்னு மோதி காரோட முன்பக்கம் நொறுங்கினதோட ஜன்னல்ல தொங்கிக்கிட்டு இருந்த பிரசாந்த் பலத்த காயமாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து கார்ல இருந்து இறங்கி ஓடிட்டாரு ரோஷன். அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் விபத்துன்னு வழக்கு பதிவு பண்ணதோட பிரசாந்தோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா ரோஷன் தப்பி ஓடின விஷயமே போலீசாருக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரோஷனோட கார்ல பொருத்தப்பட்டிருந்த டேஷ் கேமராவை செக் பண்ணியிருக்காங்க. அதுல பிரசாந்த் ஜன்னல்ல தொங்கிட்டு வர்றது, ரோஷன் வேணும்னே மரத்துல மோதி பில்டிங்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றது எல்லாமே பதிவாகி இருந்துச்சு. அடுத்து தலைமறைவா இருந்த ரோஷனையும் கைது பண்ணிட்டாங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.